படுத்தப்பட்டு ஒப்பு கொடுக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் தன்னுடைய கிருபையினாலே எங்களை நடத்துவார். பாடின பாடல் போல எல்லா நன்மையும் என்னால் வந்தது, எல்லா தீமையும் எல்லா நன்மையும் உம்மால் வந்தது, எல்லா தீமைகளும் என்னால் வந்தது. அதுபோல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு சின்ன செட்டிங் பிரச்சனை. அதனால நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிற பொழுது அவர் எங்களை அற்புதமாய் நடத்துவார். அதை நம்புங்க. ஒரு நாளும் எங்கட முயற்சியினால நாம என்ன செய்யலாம், வெல்லவே முடியாது. முயற்சிக்கு முதல் கர்த்தருடைய கிருபை இருக்கணும். அவருக்கு முன்பாய் நாம் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கணும். அவருக்கு முன்பாய் எங்களை ஒப்பு கொடுக்கிற நேரம் எல்லாம் ஆண்டவர் அற்புதமாய் எங்களை நடத்துவார். அதிசயமாய் கர்த்தர் எங்களை போஷித்து உடுத்துவித்து பாதுகாத்து நடத்துவதற்கு கர்த்தர் இன்றைக்கும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதனாலே இன்று நாளும் தேவ சமூகத்திலே நாங்கள் வார்த்தையை தியானிக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம், ஆண்டவருடைய அன்பு ஃப்ரீ. என்ன அன்பு ஃப்ரீயா இல்லையா? அன்பு எல்லாருக்கும் இலவசம். அதுக்கு நிபந்தனை இல்லை. அதே நேரம் ஆண்டவருடைய கிருபையும் ஃப்ரீயா இல்லையா? அதுக்கும் ஃப்ரீ. ஆனால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேணுமா இருந்தால் நிபந்தனைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு நீங்க லீசிங் கம்பெனிக்கு போனா அவன் சொல்லுவான் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ, ஆனால் நிபந்தனைகளுக்கு உட்பட்டதுன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. கவனிச்சிருக்கிறீங்களா? எல்லா பேங்க்ல, எல்லா லீசிங் கம்பெனியில, எல்லா இடத்திலும் பாருங்க எல்லாத்தையும் போடுவாங்க. 20 லட்சம் இருந்தால் உங்களுக்கு ஒரு புதிய வீடு, சொந்தமான வீடு, நீங்கள் உல்லாசமா வாழலாம். ஆனா சின்ன எழுத்துல போட்டிருப்பான் பாருங்க, சின்ன எழுத்துல இருக்கும் எல்லாம் நிபந்தனைக்கு உட்பட்டது. இன்னைக்கு உலகமே அப்படி சொல்லுகிற பொழுது நம்முடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களும் அநேக நிபந்தனைகளை வைத்திருக்கிறது என்பதை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, மறந்து போய்விடக் கூடாது. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தை உடனே கொடுத்திருந்தா நாங்க இன்னைக்கு இந்த இடத்துல என்ன செய்ய மாட்டோம், நிக்கிறது கூட நேரம் இல்லாம இருந்திருக்கும். கர்த்தர் எங்களை உடைத்து உருவாக்குகிற தேவன். ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு எங்களுக்கு பாடங்களை படிப்பிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஓமா இல்லையா? ஜெபிச்ச உடனே எல்லாம் கிடைச்சிருந்தா அதனுடைய வேல்யூ, அதனுடைய திறமை எங்களுக்கு தெரியாது. ஓமா இல்லையா? பாருங்க, யாரும் ஃப்ரீயா எதுவும் கொடுத்தா எங்களுக்கு அதை என்ன செய்யாது, பெருசா அதனுடைய மரியாதை இல்லை, அது கணக்க இல்லை. ஆனா நாம கஷ்டப்பட்டு அதை வேண்டி இருந்தா அப்படி இருக்கும். ஐயோ, இது நான் உழைச்சு வேண்டினது, இது பத்திரமா இருக்கணும், பாதுகாக்கணும் என்ற ஒரு மனநிலை நமக்குள்ள இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க, பாவியை நேசிக்கிறார், ஆனா பாவத்தை என்ன செய்கிறார், வெறுக்கிறார். எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும், எப்பேற்பட்ட நீ துரோகியா இருந்தாலும், ஆண்டவர் உன்னை மன்னிக்க, ஆண்டவர் உன்னை நேசிக்க, ஆண்டவர் உன்னை ரட்சிக்க இன்றைக்கும் அவர் ஆயத்தம் உள்ள தேவனாய் நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். ஆகையினாலே ஆசீர்வதிக்கிற தெய்வம் தான் நமது ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அவர் ஆசீர்வதிக்கிறவர். நாம் நன்றாய் இருப்பதற்காய் தன்னையே சிலுவையிலே ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்தவரை நாம் ஆராதிக்கிறோம். ஒரு சொருபம் கிடையாது, அல்ல சுயநலவாதி கிடையாது, அல்ல சாதாரணமான மனிதன் கிடையாது. அவர் எங்களை நேசிக்கிற அருமையான தெய்வம். அதனாலே அவர் நமக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்றே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். நம்ம உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பதற்காக, தன்னோடு பரலோகராஜ்யத்துக்கு செல்லுவதற்காக, எனக்காகவும் உங்களுக்காகவும் தன்னை அர்ப்பணித்த அன்பான கடவுள் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு. இயேசுவின் அன்பை போல இந்த பூமியில அன்பு எங்கேயுமே இல்ல. அவருடைய அன்பு எப்படி? அகாப்பே அன்பு. அப்படின்னா என்ன? ஆழம், அகலம், நீளம், உயரம், முடிவில்லாத அன்பு. அல்லேலூயா. அல்பாவும் ஒமேகாவும் என்றால் அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர், தொடக்கமும் இல்ல, முடிவும் இல்ல. ஆனால் அவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். சர்வ அண்ட சரத்தையும் உருவாக்கி இன்றைக்கு ஆளுகை செய்கிற தெய்வம். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, உலக நாடெல்லாம் எத்தனையோ விஞ்ஞானத்துல வளர்ந்திருக்கு, யுத்தத்துல வளர்ந்திருக்குது. ஆனால் ஜனவரி மாதம் முழு நாட்டையும் இயற்கை போட்டு ஆட்டி படைத்திருக்கு. அமெரிக்காவா இருக்கலாம், நியூசிலாண்டா இருக்கலாம், பாகிஸ்தானா இருக்கலாம், இந்தியாவா இருக்கலாம், இலங்கையா இருக்கலாம், எல்லா நாட்டையும் சும்மா புரட்டி போட்டு இருக்குது. கனடாவில பார்த்தோம், கனடா அமெரிக்காவில ஒரு மாதத்துல பனியால அவங்க வெளியே வர முடியல. வேலைகள், அலுவலகங்கள் எல்லாம் ஸ்தம்பிதம் அடைந்திருக்கிறது. ஒரு நாளும் இயற்கையை படைத்த சர்வ வல்லவருக்கு முன்பாய் மனிதன் ஒரு நாளும் மேன்மை பாராட்டவும் முடியாது, தலக்கணம் பிடித்தவனா இருக்கவும் முடியாது. அவர் அண்ட சராசங்களை படைத்த சர்வ வல்லமை உள்ள தெய்வம். அல்லேலூயா. பாருங்க, அவர் இப்படிப்பட்ட கடவுளுடைய அன்பு ஃப்ரீ. அன்பு ஃப்ரீயா இல்லையா? நாம அன்பு ஏதும் கொடுத்தா தான் நாம அன்பா இருப்போம். என்ன,
பிள்ளைகளுக்கு எது பண்ணி கொடுத்தா தான் பிள்ளைகளை எப்பொழுதும் எங்களை அப்பா நல்ல வேண்டும் என்ன. இப்ப மனைவிக்கு எது பண்ணி கொடுத்தா எப்பயும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கும். இப்ப வீட்டை நல்ல கறி சாப்பாடு இருந்தா தான் சில பேர் அன்பா இருப்பாங்க. சில வேளையில சம்பல் சோறு இருந்தா சில பேர் அப்படி இருக்க கூடாது. எந்த நிலைமையிலும் பரமனுடைய அன்பை ருசி பார்த்த நாம் எந்த நிலைமையிலும் அன்பா இருக்க பழகணும். கடவுள் கொடுத்த உறவுகளை அன்பா இருங்க, நேசிங்க. உயிரோட இருக்க ஒரே சண்டை செத்த பிற்பாடு சொல்லிச்சு போயிலையே சொல்லாம போயிலையே பெட்டி உடைகளும் அழக்கூடாது. உயிரோட இருக்க அன்பு செலுத்துங்க. ஆமேன். ஓமா இல்லையா? உயிரோட இருக்க அன்பு சொல். கடந்த கிழமை போன 3 நாள் யாழ்ப்பாணத்துல பயங்கர பிஸி ஓட்டம். முதல் நாள் போய் அப்பாவோடு 2-4 மணி மட்டும் இருந்தோம். அப்பா 4 அடி ஆயிட்டார். 6 அடியா இருந்த அப்பா 4 அடி பாவம் சின்ன ஆயிட்டார். சரியான கவலையா இருந்துச்சு. அவர் பெம்பஸ் கூட மாத்த முடியல, அவ்வளவு வேதனைப்படுறாரு. சரியா ஆண்டவர்கிட்ட மாத்த முடியாது சொன்ன, ஆண்டவரே அப்பா எடுத்துக்கொள்ளுங்க பரவாயில்ல, கஷ்டப்படுறார். அது முடிய பிறகு வைத்தியசாலை இன்னொரு சித்தப்பா வைத்தியசாலைல அவர் படுத்தவடுக்கு அங்க போனா அவருக்கும் கட்டில எனக்கு ஒரு கதவு தான் கிடைச்சது. பரவாயில்ல ஆண்டவரே, அவர் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள சித்தப்பான்னு என்னுடைய கடமை ஒன்று இருக்கு. அவரோடு இரவு முழுவதும் டைம் கொடுத்தேன். அடுத்த நாள் காலமா வெள்ளிக்கிழமை காலம் ஒரு செத்தவுடைய நல்ல எங்களை நேசிக்கிற எங்களுடைய திருச்சபையின் அருமையான அண்ணன் குமார் அண்ணன் இறந்து போய்விட்டார். அவருடைய பேர் ராஜகுமார். நல்ல பேர் ராஜகுமார், நல்ல நைஸ் நேம். அவர் ஆக்சிடென்ட்ல அவருடைய தலை அப்படியே சிதறி போய்விட்டது. அவருடைய மனைவி பாதிக்கப்பட்டிருக்காள். மகள் அழுகிறாள், மகன் அழுகிறான். அவர்களுக்கு ஒரு பதிலுமே சொல்ல முடியல. ஒன்றை மட்டும் சொல்றோம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால அது முடிய கல்யாணமான கோல்ல முடிப்பாங்கன்னு பார்த்தா கோல் முடிய பொம்பளை விட்ட வரணும் பண்ணாங்க. சரி பொம்பளை விட்ட போனா போய் படிச்சாங்க, நீங்க மாப்பிள்ளை விட்டையும் வரணும் பண்ணாங்க. பார்த்தா இவங்கள் என்னடா பண்றாங்க, தொல்லைக்கு மேல தொல்லை. சரி பரவாயில்ல, மாப்பிள்ளை விட்டு 5:30க்கு போனோம். நான் பாட்டெல்லாம் நிப்பாட்டு பாட்டை போடுவாங்க. ஒருவன் சொன்னான், சவுண்ட் என்ஜினியர் சொன்னான், என்ஜினியர் எல்லாம் அப்படி ஒரு இருக்கான். எனக்கு சொன்னான், நாங்கள் 3 பாட்டு சத்தமா போடுவோம். நான் என்ன போராட்டி என்னடா சீச்சி, மாப்பிள்ளை பொம்பளை வரைக்கும் 3 பாட்டு சத்தமா, அது வாராயோ தோழி வாராயோ, அது எல்லாம் வேற பிரச்சனை. அடி சவுண்டு காது வெடிக்குது. நான் பார்த்த இது சரிப்பட்டு வராது. அதுக்கு பிறகு நான் கொழும்புத்துறை பேர் 2 பேருக்கு கவனியம் கொடுக்கணும். நான் சொன்ன எல்லாம் நிப்பாட்டு, சவுண்ட் எல்லாம் நிப்பாட்டு. இப்பதான் மாப்பிள்ளை பொம்பளை இந்து கல்யாணம் தான். கடைசியா மாப்பிள்ளை பொம்பளை ஆசீர்வதித்து ஜபிச்சோம். ஒரு 5 நிமிஷத்துல 2 நிமிஷத்துல 5 வேர்ட்ஸ் கொடுத்த மாப்பிள்ளை பொம்பளைக்கு. ஒழுங்கா இருக்கணும், கவனமா இருக்கணும். அது 5 சொன்னோம். அவங்க சந்தோஷப்பட்டாங்க. கொடுத்த கிஃப்ட்ல ஒரு வசனத்தை அடிச்சு கொடுத்தோம். எங்க போனாலும் நம்ம நடக்கணுமே வசனத்தை அடிச்சு. அவங்க எல்லாரும் சொன்னாங்க, எல்லா பிரேம விட அழகா இருக்குது. ஆமே, நான் அதை விட அழகான வார்த்தை